ஹலோ. ஆ நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே! அதெல்லாம் நெனச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. நான் நல்லா பாதுகாப்பா தான் இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமாமா. ஆ செய்தில பார்த்தீங்களா? சரி, சரி. கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்கோம். என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நம்முடைய உறவுகள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டுருக்காங்க. என்ன நடக்குது சவுதியில, வெளிநாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு. யாரும் பயப்படாதீங்க. நம்ம தலையில மரணம்னு ஒண்ணு எழுதப்பட்டுருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த மரணம் வந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. பாலஸ்தீனத்துல எத்தனையோ குழந்தைங்க இன்னைக்கு இஸ்ரேல்லையும் அதே மாதிரி செத்தாங்க. இலங்கையிலையும் போராட்டத்துல எத்தனையோ பேர் செத்தாங்க. யாரும் திரும்பி வரப்போறது கிடையாது. மரணம் நம்மளுக்கு எப்ப எழுதப்பட்டிருக்கோ அந்த நேரத்துல மரணம் வந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வெளிநாட்டுல வேலை செய்யற உறவுகளை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதால எதுவுமே நடக்க போறது இல்ல. இன்ஷா அல்லாஹ். நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுடைய மரணம் நல்ல மரணமாவே இருக்கும். நாளை மறுமையில எழுப்பப்படும் போதும் நம்ம நல்ல நிலைமையில எழுப்பப்படுவோம். அதனால எப்பயுமே நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, நல்லவங்களாவே வாழுங்க. கெட்ட எண்ணத்தோட கெட்ட செயல்கள் செஞ்சுட்டு வாழ்ந்தா நம்மளுக்கு வரக்கூடிய மரணம் கெட்டதா தான் இருக்கும். நல்லவங்களுக்கு நல்ல மரணம் தான் வரும். உலகத்துல எத்தனையோ பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. எப்ப மரணம்னு எழுதப்பட்டிருக்கோ அப்ப வரும். மரணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க வீட்லயும் நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டூம் டூம்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்க வந்து மெம்லக்காட்டுல தான் இருக்கிறோம். ரியாத் சிட்டில இருக்கிறதுனால இந்த சத்தங்கள் வந்து கொஞ்சம் பயமுறுத்துதுதான். இருந்தாலும் பயப்படல. காரணம் நம்மளுக்கு மரணம் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குன்னா இன்னைக்கே மறக்கும். எழுதப்படலையா அதை நினைச்சு கவலையப்பட தேவையில்ல. அப்படின்ட்டு போய்கிட்டே இருங்க பெருமூச்சு வச்சுட்டு. நடக்கிறதெல்லாம் அவன் செயல். அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த நேரமும் நல்ல எண்ணத்தோடயே வாழணும்.